ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். நேர்களை இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு உதவி பண்ணும் ராசி எது, உபத்திரம் பண்ண ராசி எது, அது மொத்தம் 12 ராசி இருக்குது. மகர ராசியை சேர்த்து மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் இப்படின்னு 12 ராசி இருக்குது. இந்த ராசி நேர்கள்கிட்ட தான் நீங்கள் பழகிட்டு இருக்கிறீங்க. சரியா நேர்களே? உங்கள் குடும்பத்திலே இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், தொழில் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இப்படி பலதரப்பட்ட இடத்துல பலதரப்பட்ட ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க இதில் மகர ராசிக்கு நண்பன் யார், எதிரி யார், கை கொடுக்கும் ராசி எது, இந்த ராசி இடிக்கும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா நேர்களே? ஏன்னா சில ராசிகள் சில விதமான பலன்களை கொடுக்கும். இப்போ மகர ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசி சில விஷயத்தில் பயன் தரும், சில விஷயத்தில் எதிர்பார்ப்பாங்க. அது சில விஷயத்தில் உங்களுடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும், சில விஷயத்தில் உங்கள் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது. இப்படி பலதரப்பட்ட அமைப்புகள் இருக்கும். ஒரு ராசிக்கும் ப்ளஸ் மைனஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ, வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மகர ராசியில் இருக்கிறீங்க அப்படின்னா மற்ற ராசிக்கிட்ட பழகும்போது அவங்க எந்த விஷயத்தில் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க, எந்த விஷயத்தில் அப்போஸ் பண்ணுவாங்க, எந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்த விஷயத்தில் எதிர்த்து இருப்பாங்க, இதை நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது ராசிக்கு தான். சரியா நேர்களே? உங்கள் மனம், உடல், வெளிவட்டார பழக்க வழக்கம். ராசிங்கிறதுனால என்னென்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்க தான். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா அதை பற்றி பேசுகிறது தான் ராசியுடைய தாற்பயமே அதுதான். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுபோக மகர ராசிக்கு எந்த ராசி வளர விடாமல் தடுப்பாங்க, எந்த ராசி உதவி பண்ணுவாங்க, யார்கிட்ட கவனமாக இருக்கணும், யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார், நான் இந்த ராசிக்காரர்கிட்ட பழகிட்டு இருக்கிறேன், இவர் எனக்கு கணவராக இருக்கிறாரு, இல்லைனா மனைவியாக இருக்கிறாரு, ஏன்னா இவர் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறாரு, இவரால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது தற்காலிக பிரச்சனைக்கு வேண்டாம், நிரந்தர பிரச்சனை. சில பிரச்சனைக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பிரச்சனை கேட்டிங்கன்னா அதுக்கு தீர்வு சொல்லுவேன். தீர்வுன்னா என்ன? பரிகார வழிபாடு தான். தெய்வத்தை நம்பி நம்ம செய்கிற காரியம் பண்ணுறோம். சரியா? அதை தான் சொல்ல முடியும். சில பரிகாரம் சொல்லுவேன், அதை செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ மகர ராசிக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான முழுமையான வீடியோவாக இருக்கும். இதை நீங்கள் படித்து பயன்பெறலாம். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. ஓகே நேயர்களே, மகர ராசி நேயர்களே, மகத்தான நேயர்களே, இப்போ மகர ராசிக்கு ஒவ்வொரு ராசி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை பார்க்க போகிறோம். பொறுமையாக இருங்க. மகர ராசிக்கு கும்பராசி எந்தெந்த விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க அப்படின்னா, கும்பராசி நேயர்கள் உங்கள் குடும்பத்துக்கு உதவி பண்ணுவாங்க, பொருளாதார உதவி பண்ணுவாங்க, படிப்பு விஷயத்தில் நல்லா உதவி பண்ணுவாங்க. ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பள்ளி நண்பன், கல்லூரி நண்பனாக இருந்தால் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் விஷயத்துலேயும் அக்கறையாக இருப்பாங்க, உங்கள் குழந்தைகள், உங்கள் வாரிசு விஷயத்துலையும் அக்கறையாக இருப்பாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நல்லா செய்வாங்க. அதே நேரம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய விஷயங்கள், அது எப்படின்னா அப்பா வழி சொத்து, அப்பா வழி உறவு முறைகள், இதில் கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க உங்கள் குடும்ப உறவை காப்பாற்றுவாங்க, கௌரவத்தை காப்பாற்றுவாங்க. அதுபோல் கும்பராசினியர்கள் கோயில் உலகத்துக்கு உங்கள் கூட வரலாம். ஆன்மீக பயணம், தெய்வத்தை கும்பிட்றது, தெய்வ காரியங்கள், பூஜை புனஸ்காரங்கள், கூட இருந்து மந்திரம் சொல்கிறது, இதுக்கெல்லாம் கும்பராசினியர்கள் நல்லா மகர ராசிக்கு செட் ஆவாங்க. உத்தியோகத்துலேயும் நல்லா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க, உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் கடன் பட்டிருக்கீங்க, உங்களுக்கு உடல்நல முடியலனாலும் உங்களை நல்லா கவனிப்பாங்க, நல்லபடியாக பார்ப்பாங்க. உங்களுக்கு எதிரி ஒருத்தன் வரானா அவனை கூட சேர்ந்து விரட்டுவாங்க. சரி, அதனால் கும்பராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இது மாதிரி விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க. தொழிலில் நல்ல பார்ட்னராக இருப்பாங்க. சரியா? தொழிலில் நல்ல பார்ட்னர் இருப்பாங்க, தொழிலில் நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, அதில் லாபம் சம்பாதிக்க உங்களுக்கு விடுவாங்க. சில பேர் தொழிலில் உதவி பண்ணுவாங்க, ஆனால் லாப விஷயத்தில் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் கும்பராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு லாபத்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மூத்த சகோதரனாக கும்பராசிக்காரர் இருந்தாருன்னா நல்லா உங்களை வச்சுக்குருவார். சரியா? நீங்கள் அவர் தம்பியாக இருக்கிறீங்க, நல்லா வச்சுக்குருவார். உங்களுக்கு அக்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களா கும்பராசிக்கு நேரில் இருந்தாலும் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. நீங்கள் தூரதேசம் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, அங்கே கும்பராசி நேர்களோட சகவாசம் கிடச்சின்னா உங்களை நல்லா வச்சுக்குருவாங்க. சரியா? நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு உண்டான வம்பு பிரச்சனையிலும் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க கும்பராசினியர்கள். ஸோ கும்பராசினியர்கள் இது மாதிரி விஷயத்தில் நல்லா பண்ணுவாங்க. இதுலேயும் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பெஷலியாக நல்ல பலன்கள் பண்ணுவாங்கன்னா, உங்கள் குழந்தை விஷயத்தில் நல்லா அபரிவிதமான பாசமாக இருப்பாங்க, உங்கள் உத்தியோகத்தில் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் தொழிலையும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க கும்பராசினியர்கள். அது எப்படின்னா இதில் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. எக்ஸ்பெஷலி அப்படின்னு சொல்கிற மாதிரி கும்பராசினியர்கள் இது மாதிரி விஷயத்தில் ரொம்ப உங்களுக்கு ஒரு அளப்பரிய கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாங்க. சரி சார், அவங்க எந்தெந்த விஷயத்தில் எதிர்ப்பாங்க அப்படின்னா, உங்கள் விஷயத்தில் எதிர்ப்பாங்க. உங்களுக்கு என்ன தான் ஹெல்ப் பண்ணினாலுமே தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் எதிர்ப்பாங்க. உங்களை சுற்றி உங்களுக்கு நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுவாங்க, ஆனால் தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு காரியம் பேசுனீங்கன்னா அதை இக்னோர் பண்ணுவாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களால உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். சரி, அலைச்சல், விரயம் இதை உண்டாக்குவாங்க.
அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி விஷயத்தில் அந்த அளவுக்கு இணக்கம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பின்னாடி பிறந்த தம்பி தங்கச்சி கும்பராசியில் இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எதிர்மறையாக தான் இருப்பாங்க. அதுபோக வந்து உங்களுடைய சில விஷயம் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கும்பராசி நேர் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கும்பராசி நேர் இருந்தாங்கன்னா அந்தளவுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதுபோக வந்து உங்கள் அப்பா விஷயத்தில் கான்ட்ரவர்ஷனாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறீங்க, இல்லைன்னா கணவன் மனைவியாக இருக்கிறீங்க. உங்கள் அப்பா சரியா, உங்கள் அப்பா அவருக்குன்னா மாமனார் வருவார், அவர் விஷயத்தில் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். சரியா, அப்பா வழி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், பூர்வ புண்ணியங்கிறது வேறு, அப்பா வழிங்கிறது வேறு. சரியா, நேரில் அப்பா வழிங்கிறது வேறு, பூர்வ புண்ணியங்கிறது வேறு. பூர்வ புண்ணியங்கிறது வந்து தாய் வழியும் குறிக்கும், தாப்பன் வழியும் குறிக்கும். இது வந்து அப்பாவை சொல்கிறேன் நான். சரியா, அப்பா வழியில் அப்பா விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், அப்பா வழி உறமுறையில் பிரச்சனை இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து சரியாக டார்ச்சர்னால் என்ன, தொல்லை கொடுப்பாங்க. சில விஷயங்களை வந்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு சில காரியங்கள் பண்ணிடுவாங்க. அவங்கள நினச்சி நைட்டில் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சில நேரம் நைட்டில் வந்து சிலரை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம் தெரியுமா. நம்ம உத்தியோகம் பண்ணாலும் சரி, குடும்பத்தில் பண்ணாலும் சரி, நம்மளை அறியாமல் சிலருடைய நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய மன நினைப்பு வந்து தூக்கத்தை கெடுக்கும், இல்லைன்னா தூக்கத்தை தள்ளி போகும். அது மாதிரி நம்ம தூக்கத்தில் வந்து சிலரை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி நினைக்கிறவங்க வந்து கும்பராசி நேரில் இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் மனசில் வந்து ஒரு தேவையில்லாத சில பிரச்சனைகள் பண்ணதுனால நீங்கள் வந்து அவங்கள நைட்டில் நினச்சிட்டு இருப்பீங்க, தூக்கம் கெட்டு போகும். அதுபோல் உங்களுக்கு செலவு நிறைய எடுத்து விடுவாங்க, அவங்களால விரயமாகும். ஸோ கும்பராசி நேர்களால் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் உறவு இருக்கும், இந்த விஷயத்தில் உபத்திரம் இருக்கும். சரியா நேர்களே, ஸோ அதை தான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். இது நடைமுறையில் பொறுத்து பாருங்கள், சாத்தியப்படும். சரியா, நான் கொஞ்சம் கூட குறைய சொல்லியிருப்பேன், ஆனால் மேக்ஸிமம் வந்து 160% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக என்ன, திருப்தி. நான் சொல்கிற ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு சார்ந்து இருக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும், அது வந்து ஜனன ஜாதகத்தை பொறுத்து. சரியா நேர்களே, இருப்பினும் கும்பராசி வந்து மகர ராசிக்கு ஓரளவு இணக்கமாக இருப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் ஒன்று, கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் சனி பகவான் வந்து ராசிநாதன் இருக்கனால 1000 தான் பேசினாலும் அடிமனசில் பாசம் இருக்கும். அடுத்து வந்து மீனராசி குரு பகவானுடைய ராசி, சனி பகவானுக்கு சமமான ராசி. உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கு சமமான ராசி. அவங்க எந்த விஷயத்தில் அக்கறையாக இருப்பாங்க, உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வெல்வேசராக இருப்பாங்க. உங்கள் சுகதுக்கங்களை கலந்துக்கிடுவாங்க. உங்கள் காரியத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்க, ஆரம்ப காலத்தில் பண்ணுறீங்கன்னா கூட தோள் கொடுப்பாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து மீனராசிக்காரங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். குடும்ப சுகத்தில் பங்கெடுத்துக்குருவாங்க. சரியா, குடும்ப சுகம், உங்கள் குடும்ப நலன் இதில் பங்கெடுத்துக்குருவாங்க. உங்கள் தாய் மேலே நல்லா பாசமாக இருப்பாங்க. உடன் பிறந்த சகோதர விஷயத்துலையும் நல்லா பாசமாக இருப்பாங்க. உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி, சிஸ்டர் அண்ட் பிரதர் விஷயத்துலையும் நல்லா அன்பாக பாசமாக இருப்பாங்க. தாய் வழி உறவிலும் பாசமாக இருப்பாங்க. நீங்கள் வீடு கட்டுறீங்க, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று பணமாக ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைனா சில சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணி அதுக்கு வந்து நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. கணவன் மணி உறவுக்கு இணக்கமாக இருப்பாங்க. சரியா, மீனராசி மகர ராசி கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். இந்த ராசியில் திருமணமானவங்க வந்து ஓரளவு நல்லா இருப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க, இன்டகிரேஷனாக இருப்பாங்க, ஒத்துழைச்சு போவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உங்களுக்கு சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க. சரியா, நண்பராக இருப்பாங்க, தோள் கொடுப்பாங்க, நல்ல ஒரு பார்ட்னராக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து உங்கள் அப்பா விஷயத்திலும் சரி, உங்கள் தாய் தப்பன் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. சரியா, உங்கள் தாய் தப்பன் விஷயத்தில் அக்கறையாக இருப்பாங்க. உங்கள் தாய் தப்பனுக்கு வந்து வேண்டியவராகவும் இருப்பாங்க, அவங்க விழுவசிராகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு சுப செலவு எது வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு விரயம் இருக்குது, செலவு இருக்குது, நீங்கள் அங்கிட்ட அலைகிறீங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து அந்த வேலையை ஈஸியாக முடிச்சு கொடுப்பாங்க. சில பேர் சில நேரங்களில் தனியாக சில விஷயத்தில் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாமல் ஒன்றுக்கு 4 தடவை ஒரு விஷயத்துக்காக அலைவாங்க. ஆனால் மீனராசினியர்கள் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு வேலையை பார்த்தா அவங்க ஒரு வேலையை பார்த்து அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சுருவாங்க. ஸோ மீனராசி வந்து உங்களுக்கு இது மாதிரி வேலையில் நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்க. சரி, இப்போ வந்து எந்தெந்த விஷயத்தில் அவங்க வந்து உங்களுக்கு மக்கர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து எந்தெந்த விஷயத்தில் எதிர்ப்பாக இருப்பாங்க அப்படின்னா, பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருப்பாங்க. உங்கள்கிட்ட காசு கேட்டுட்டு இருப்பாங்க. சரியா, உங்களை நம்பி கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பணம் எதுவும் கொடுத்து உதவிலைன்னா கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்கும். அதுபோல் உங்கள் பேச்சை சில நேரம் இக்னோர் பண்ணிடுவாங்க. உங்கள் பேச்சை வந்து சில நேரம் தவிர்ப்பாங்க. பெருசாக உங்கள் பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்துலேயும் வந்து அந்தளவு அக்கறையாக இருக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவு அக்கறையாக இருக்க மாட்டாங்க. அதுபோக நீங்கள் ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் சில காரியங்கள் பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் சில காரியம் பண்ணுறீங்கன்னா அது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை உடல்நல பிரச்சனை, திடீர்னு நீங்கள் சில காரியத்தில் மாட்டிக்கிட்டீங்க, வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க. சரியா, உங்களுக்கு உடம்பு முடியல, சில வம்பு வழக்கு பிரச்சனை, சில கேஸில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா கண்டுக்காமல் போயிடுவாங்க. உங்கள் கர்மத்துக்கு வர மாட்டாங்க. உங்கள் காரியம் தொழில் வியாபாரத்துலேயே வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்டகிரேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து மீனராசினியர்கள் சில விஷயத்தில் உங்களுக்கு உடன்படுவாங்க, சில விஷயத்தில் வந்து அகென்ஸ்டாக இருப்பாங்க. உங்களுக்கு முடியலைன்னா அவங்க கண்டிப்பாக ஒத்துழைக்க மாட்டாங்க. குறிப்பாக வியாபாரம், தொழில், பிஸ்னஸ் இதில் வந்து அவங்க அந்தளவுக்கு உடன்பட மாட்டாங்க.
உங்கள் பாட்டுக்கு விட்டுருவாங்க. சரியா? உங்ககிட்ட வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்காது. ரைட் நேயர்களே, இப்போ வந்து மீனராசி வந்து மகர ராசிக்கு எந்தெந்த விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் உபத்திரமாக இருப்பாங்க, அதை சொல்கிறேன். இது தான் நான் சொல்கிறது. எந்த விஷயத்தில் எதிரியாக இருப்பாங்க, எந்த விஷயத்தில் நண்பனாக இருப்பாங்க, எந்த விஷயத்தில் கை கொடுப்பாங்க, எந்த விஷயத்தில் காலை வருவாங்க, எந்த விஷயத்தில் தூக்கி விடுவாங்க, எந்த விஷயத்தில் வந்து குட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து மகர ராசிக்கு மற்ற ராசியை வச்சு அனலைஸ் பண்ணுறோம், பிரித்து பார்க்குறோம். இந்த வீடியோ சில பேருக்கு பிடிக்கிறவங்க நல்ல விதமாக எடுத்துக்கோங்க. பட் இந்த வீடியோ ஒரு பாடம். சரியா? மற்ற ராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் இப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். சில ராசிக்காரங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அதை என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். அடுத்து வந்து மேச ராசினியர்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிடிக்கும். சரியா? தனிப்பட்ட முறையில் மகரத்தை வந்து மேசத்துக்கு பிடிக்கும். குடும்பம் நல்லா அக்கறையாக இருப்பாங்க. ஆரம்ப கல்வி உயர்கல்விக்கு நல்லபடியாக இருப்பாங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வித்தைகள், ட்ரைனிங் பண்ணுறது, சரியா, இதுக்கு நல்லா வருவாங்க. கையில் காசு பணம் கொடுத்து உதவுவாங்க. வண்டி வாகன யோகம் இது வாங்குறீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தோட்டம் வளர்க்குறது, விவசாயம் வளர்க்குறது அது நல்லா இருப்பாங்க. கால்நடை வளர்க்குறது அதில் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்து நல்லா இருப்பாங்க. அதிர்ஷ்டத்துக்கு கை கொடுப்பாங்க. உறவுக்கு தோல் கொடுப்பாங்க. உரிமைக்கு உரல் கொடுப்பாங்க. கண்ணன் மணி உறவுக்கு நல்லா இருப்பாங்க. இன்டகிரேஷன் நல்லா இருக்கும். நல்லா தாம்பத்தியம் நல்லா இருக்கும். குடும்ப உறவு நல்லா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து கணவன் மனைவி இருந்தால் குடும்ப உறவில் நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க. தேக ஆரோக்கியத்துக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க. உங்கள் தனிப்பட்ட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழிலுக்கு நல்லா ஷோல்டர் கொடுப்பாங்க. தொழில் வியாபாரம் பிஸ்னஸுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி அயன சேன போக்குவரத்துக்கு நல்லா வருவாங்க. கணவன் மனைவி உறவு இருந்தானா தாம்பத்திய உறவை வந்து நல்ல பரிபூர்ணமாக திருப்திப்படுத்துவாங்க. இது பெரிய விஷயங்க. இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை இதுதான், வெளியே சொல்ல முடியாது. கணவன் மனைவி 2 பேருக்குமே வந்து அந்த தாம்பத்திய சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதில் ஒரு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வெளியே சொல்லவும் முடியாது. சரியா? திருப்தியற்ற நிலை, மனசாந்தி அற்ற நிலை. இந்த நிலைக்கு வந்து மேச ராசிக்காரங்க விட மாட்டாங்க. மேசம் மகரம் சேர்ந்துச்சுன்னா ஓரளவு அந்த தாம்பத்தியம் நல்லா இருக்கும், பரிபூர்ணமாக இருக்கும். நிறைகுட பால் மாதிரி நல்லா ததும்பி சந்தோஷத்தை அனுபவித்து நல்லா பாலும் பாயசத்தும் குடித்த மாதிரி திருப்தியாக இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை வந்து மேசராசி நேயர்கள் மகர ராசி கொடுப்பாங்க. குறிப்பாக கணவன் மணி உறவாக இருந்துட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து எந்தெந்த விஷயத்தில் இவங்க உதவ மாட்டாங்க, எந்தெந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, இடர்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் அந்தளவு ஒத்துப்போக மாட்டாங்க. உங்கள் சகோதரர்கள் முன்னாடி பிறந்தாலும் சரி பின்னாடி பிறந்தாலும் சரி சகோதர விஷயத்தில் அந்தளவு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்பா விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. உங்கள் அப்பா விஷயத்தில் அந்தளவுக்கு ஒத்துப்போக மாட்டாங்க. அப்பாவுடைய உறவுமுறை விஷயத்தில் ஒத்துப்போக மாட்டாங்க. அதுபோக வந்து சில காரியங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த காரியத்துக்கு வந்து கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு காரியம் தனியாக செய்கிறீங்கன்னா அந்த காரியத்தில் அந்தளவு அக்கறை இருக்க மாட்டாங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அந்தளவு ஒத்துப்போக மாட்டாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், மேசராசி நேயர்கள் நீங்கள் பார்க்குற உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா உத்தியோக ரீதியாக ஒத்துப்போக மாட்டாங்க. அலுவலக பணிகளில் ஒத்துப்போக மாட்டாங்க. சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? உங்களை அம்போன்னு விட்டுருவாங்க. இது வந்து மேசராசி நேயர்கள் செய்கிற நெகட்டிவ் டிமெரிட்ஸ். சரியா? எதிர்ப்புத்தன்மை. அடுத்து வந்து ரிஷபம் வந்து மகரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ராசி தான். ரிஷபராசி நேயர்கள் எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா, ரிஷபராசி நேயர்கள் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. உங்கள் சுகத்துக்கு உங்களை பங்கெடுத்துக்குருவாங்க. குடும்பம் நல்லா அக்கறையாக இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டியராக இருப்பாங்க. உங்கள் வெற்றிக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் பாசமாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க. உங்களுக்கு ரிஷபராசியில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கும். அப்பா அம்மானு ரொம்ப அக்கறையாக இருக்கும். அதுபோல் உத்தியோகத்தில் நல்லா உதவி பண்ணுவாங்க. உங்கள் அப்பா வழி உறவு முறையில் நல்லா உதவி பண்ணுவாங்க. உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் நல்லா பண்ணுவாங்க. தூரதேசத்துக்கு போனீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் வம்பு வழக்கு பிரச்சனை எது வந்தாலும் அது தட்டி கேட்பாங்க, சொல்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஸோ ரிஷபராசி நேயர்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு நல்லபடியாக வருவாங்க. கோயில் குளத்துக்கு போனால் சூப்பராக இருப்பாங்க. நல்லா பார்ட்னர் பண்ணுவாங்க. அவங்கள கோயில் குளத்துக்கு கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். நல்லா சாமி கும்பிடுவாங்க. உங்களுக்கு நல்லபடியாக கம்பெனி கொடுப்பாங்க. சில பேர் கோயில் குளத்துக்கு கூட்டு போனால் வச்சுக்கோங்களேன் பிரச்சனையாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் போனால் அவன் ஒரு பக்கம் போயிட்டுருப்பான். கோயிலில் போய் நமக்கு வந்து மன வெறுப்பு வந்துடும். நம்ம நிம்மதி வேண்டி தான் கோயிலுக்கு போகிறோம். அங்கே தேவையில்லை அதை கூட்டு வச்சுக்கோங்களேன், கூட போனோம்னால நமக்கு நிம்மதி போயிடும். நம்ம நிம்மதியாக சாமியை கும்பிட முடியாது. இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த ரிஷபராசி நேரில் கூட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லபடியாக நிம்மதியாக சாமி கும்பிடுவீங்க. சரியா நேரில் அது நல்லபடியாக வரும் உங்களுக்கு. ரைட்டு. ஸோ இது மாதிரி அருமை பெருமைகள்லாம் ரிஷபராசி வந்து உங்கள்கிட்ட செய்வாங்க. அவங்களால இது மாதிரி உதவிகளை நீங்கள் வந்து பெறலாம். எந்தெந்த விஷயம் சார் மக்கள் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஷபராசி வந்து உங்கள் அம்மா கிட்ட ஒட்ட விட மாட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா வர மாட்டாங்க. அதுபோக வந்து உங்கள் வீடு மனை வண்டி வாகன பிரச்சனைனா கண்டுக்க மாட்டாங்க. சரி, அது மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. அம்போன்னு அழகாக விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைனாலும் கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு பிரச்சனைனா ரிஷபராசி அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டாங்க. கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், பார்ட்னர் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க. தொழிலில் வந்து அந்த அளவு அக்கறை எடுக்க மாட்டாங்க. சரியா? நீங்கள் தொழில் விவரம் பண்ணுறீங்கன்னா ரிஷபராசி வந்து அந்த அளவுக்கு அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாது. சரி, அவர் வேலைக்கு அவர் பார்க்குறாரு, அவர் தொழில் அவர் பார்க்குறாரு, அப்படியே போயிடுவாங்க. அதுபோக வந்து உங்களை அலைச்சல் உண்டாக்குவாங்க சில நேரத்தில். சரியா? அவங்களால விரயம் இருக்கும், செலவு இருக்கும்.
ஆனால் அவங்க சைலண்டாக இருப்பாங்க, நீங்கள் தான் செலவு பண்ணிட்டே இருக்கணும். சரியா, உங்களை அறியாமல் நீங்கள் செலவு பண்ணிட்டே இருப்பீங்க, அதை வந்து அவங்க வந்து அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அந்த அமைப்பு ரிஷபராசியால் உங்களுக்கு உண்டாகும். இது வந்து மகர ராசிக்கு இருக்கும். அதாவது அப்படி இருந்தாலும் நீங்கள் விரும்பி தான் செலவு பண்ணுவீங்க. சரியா, ரிஷபராசி நேயர்களுக்கு விரும்பி செலவு பண்ணுவீங்க. இதனால் என்ன, உங்கள் பாக்கெட் மணி கொஞ்சம் காலியாகும். ரைட்டு, நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன். இதுக்கே 15 நிமிஷம் ஆச்சு. இன்னும் மற்ற ராசியெல்லாம் சொல்லணும். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய சொல்லலாம், வீடியோவில் வந்துட்டு அதிகமாகும். இதையே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, கம்மியாக பேசுங்க சார், வளவலன்னு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கம்மியாக பேசுகிறோம்னா ஷார்ட் வீடியோ தான் போடணும். அதெல்லாம் போட முடியாது, அது சும்மா ஊரை ஏமாத்துற வேலை. அதில் என்ன இருக்கும், யாருக்கு என்ன கேட்டேன்னு தெரியாது. ஆனால் அன்றைக்கி வந்து எல்லா மக்களும் அதை தான் ரசிக்கிறாங்க. ஒரு வரி 1 நிமிஷம் பதில் சொன்னால் போதும், அது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. பட் நான் அப்படி வரமாட்டேன். அது என்னோடய நேச்சர். இப்படி நம்ம பேசினா இருந்தோம்னா ஓரளவு தகவல் ரீச் ஆகணும், மக்களுக்கு போய் சேரணும். சும்மா நானும் வந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்து மிதுன ராசி வந்து பொதுவாக சஷ்டாச அமைப்பு. மிதுன ராசி வந்து மகர ராசிக்கு எப்போயும் மக்கர் பண்ணும். இருப்பினும் சில விஷயத்தில் ஒத்து போவாங்க, சில விஷயத்தில் வந்து எதிர்ப்பாங்க. எந்தெந்த விஷயத்தில் சார் ஒத்து போவாங்க அப்படின்னா, குடும்பத்துக்கு ஒத்து போவாங்க, பணப்பழக்கம் நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், உங்கள் சுகதுக்கம், உங்கள் தனிப்பட்ட பழக்க வழக்கத்தில் நல்லபடியாக இருப்பாங்க. ஆரம்ப கல்விக்கு நல்லா இருப்பாங்க. +2 வரைக்கும் உங்கள் கல்வி மாணவனாக இருந்தாருன்னா, உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா படிப்பாங்க, வைப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் வெற்றிக்கு பாடுபடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அது இனிஷியேட் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை புஷ் பண்ணுவாங்க நல்லா. அதுமாதிரி பிள்ளைகள் விஷயத்துலேயும் அக்கறை காட்டுவாங்க, உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை காட்டுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகளுக்காகவும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பண செலவு பண்ணுவாங்க. உங்கள் குழந்தை விஷயத்தில் நல்லா அக்கறையாக இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒரு விஷயத்துலையும் நல்லா இருப்பாங்க மிதுன ராசினியர்கள். கணவன் மனைவி, நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், தாம்பத்தியம், சரியா கூடி வாழ்கிறது, உங்கள் ஹெல்த்து, ஆரோக்கியம், இதுக்கு நல்லபடியாக வருவாங்க. குறிப்பாக தொழிலில் நல்ல அக்கறையாக இருப்பாங்க. தர்ம கர்ம லாபம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா வருவாங்க. தர்மம்னா என்ன, தர்மம் செய்கிறது, தானம் பண்ணுறது, இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா காரியம் பண்ணலாம். ஊருக்கு நல்ல காரியங்கள் பண்ணலாம், கோயில் குளத்துக்கு போகலாம், தான தர்மம் பண்ணலாம், பப்ளிக் ரிலேட்டடாக சில சமூக சேவை பண்ணலாம். ஸோ இது மாதிரி வேலைக்கெல்லாம் மிதுன ராசினியர்கள் நல்லா தோல் கொடுப்பாங்க. மகர ராசிக்கு கர்மம் பண்ணுறதுக்கு நல்லா வருவாங்க. உங்கள் தொழில், வியாபாரம், பிஸ்னஸ் இது மாதிரி கர்மம் பண்ணுறது இருந்தீங்க, தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கர்மம்னா என்னென்னா காரியம்னு அர்த்தம், வினைன்னு அர்த்தம். அது தொழிலாகவும் இருக்கலாம், வேறு எதுவாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு பெண் வந்து சமையல் பண்ணுறான்னா அது ஒரு கர்மம் தான். டெய்லி அது கர்மம். வீட்டுக்கு ஒரு பெண் வந்து தினமும் சமையல் பண்ணுறது கர்மம். அது மாதிரி ஒரு ஆண் வந்து வீட்டுக்கு டெய்லி வேலைக்கு போகிறான்னா அது ஒரு கர்மம். லாபம் நல்லாயிருக்கும். உங்கள் லாப நோக்கத்துக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க மிதுன ராசினியர்கள். உங்கள் ப்ராஃபிட் பெனிஃபிட்டுக்கு வந்து மிதுன ராசினியர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள வச்சுக்கிட்டிங்கன்னா தர்ம கர்ம லாபம் 3மே சரியாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியங்க. தனி ஒரு மனிதனுக்கு மகர ராசியில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு வந்து தர்ம கர்ம லாபம் இருக்கணும். சரியா, வாழ்நாள் முழுக்க இது இருந்தால் அவன் நல்லபடியாக இருப்பான்னு அர்த்தம். இது 3 ரொம்ப முக்கியமான இடங்கள். அந்த முக்கியமான இடத்துக்கு 3க்குமே வந்து மிதுனம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும், உதவி பண்ணுவாங்க. எந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட சில கான்ட்ரவர்ஷன் இருக்கும். அது எப்படின்னா, தனிப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க. சில கான்ட்ரவர்ஷன் இருக்கும். சரியா, அதை தான் வந்து சஷ்டாச அமைப்பு. ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க. தனிப்பட்ட விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கோயின்சைட் ஆக மாட்டாங்க, கோஆர்டினேஷன் பண்ண மாட்டாங்க. உங்கள் அம்மா வழியில் அந்தளவு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எதுவும் வண்டி வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, சில காரியங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக வந்து விவசாயம், வேளாண் துறை, தோட்டம், பூந்தோட்டம், இது மாதிரி வேலைகள், அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஹார்வெஸ்டிங் பண்ணுற வேலைகளுக்கெல்லாம் மிதுன ராசி அந்தளவு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்க. குறிப்பாக மூத்த சகோதர விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்க. உத்தியோகத்தில் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு உத்தியோகம் பண்ணுறீங்கன்னா கூட மிதுன ராசி இருந்தால் உங்களை கண்டுக்கவே மாட்டான். உங்களை வந்து உங்கள் வேலையை பார்க்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவும் உங்களுக்கு எது பிரச்சனை வருது, நோய் நொடி வருது, சில தாக்கம் இருக்குது, எதிர்பாராமல் சிக்கலை மாட்டிட்டிங்கன்னா மிதுன ராசினியர்கள் அந்நேரம் வரமாட்டாங்க. ஸோ மிதுன ராசினியர்கள் வந்து மற்ற விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே வம்பு தும்பு விஷயத்தில் கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் பாடலில் விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டீங்க, சிக்கலில் மாட்டிட்டீங்கன்னா மிதுன ராசினியர்கள் வரமாட்டார்கள், கண்டுக்காமல் போயிடுவாங்க. சரியா, நட்டாத்தில் விட்டுட்டு அம்போன்னு போயிடுவாங்க. அடுத்து வந்து கடகம் வந்து மகரத்தை வந்து அட்ராக்ட் பண்ணும். எதிர் வீடு, ஈர்ப்பு இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு கவனம் இருக்கும், ஸ்பெஷல் கவனம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தைரிய வீரியத்துக்கு நல்லா வருவாங்க. உங்க கூட சேர்ந்து நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து சில காரியங்கள் பண்ணாங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்கள் சுகத்துக்கு உங்களை பங்கெடுத்துக்குருவாங்க. உத்தியோகத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உத்தியோகத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு அவங்க மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, கீழதிகாரியாக இருந்தாலும் சரி, நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எனக்கும் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், கணவன் மணி ஒரு சூப்பராக இருக்கும். கடகராசி, மகரம் இதில் கணவன் மணி இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒத்துழைச்சி உடலாலும் மனதாலும் நினைவாலும் சேராலும் ஒரே ஈவனாக இருப்பாங்க, ஒரே வைப்ரேஷனில் இருப்பாங்க. தர்ம கர்ம லாபம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே மிதுன ராசி சொன்ன மாதிரி தான் நல்லா காரியங்கள் பண்ணுவாங்க, கோயில் குளத்துக்கு வருவாங்க, ஆலய வழிபாடு நல்லாயிருக்கும், தொழிலில் நல்ல பார்ட்னராக இருப்பாங்க, லாபத்தையும் நல்லபடியாக கொடுப்பாங்க. ஸோ கடகராசி வந்து மோரார்லெஸ் நல்லாயிருக்கும் மகர ராசிக்கு. இருப்பினும் சில விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. எந்த விஷயத்தில் சார் பிரச்சனை பண்ணுவாங்க? பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையாக இருக்க மாட்டாங்க. சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவு அக்கறையாக இருக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க.
அதுபோக வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா விரயத்தை உண்டு பண்ணிடுவாங்க. சரியா? சில பிரச்சனை வருதுன்னா அதில் வந்து நிறைய செலவுகள் இழுத்து விடுவாங்க. அதனால் பண பிரச்சனை வரும். உங்கள் பணத்தில் கையை வைப்பாங்க. சரியா? உங்கள்கிட்ட பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிற மாதிரி சில செலவுகள் இழுத்து விடுவாங்க. சில காரியங்களை செய்வாங்க, நாசுக்காக செய்வாங்க. உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை நம்பி பாக்கெட்டில் இருக்க பணியை செலவு பண்ணிடுவீங்க. விரும்பி தான் செய்வீங்க, வேறு வழி கிடையாது. விருப்பப்பட்டு செய்வீங்க. பட் அதனால் உங்களுக்கு வந்து பண பிரச்சனை இருக்கும். பணம் வந்து இழப்பீடாகும். சரியா? மணி லாஸ். பணம் வந்து உங்களுக்கு வந்து கையை விட்டு போகும். பணம் வந்து உங்களுக்கு செலவாகும், கூடுதல் செலவாகும். அதை வந்து கடகராசிக்காரங்க செய்வாங்க, சிறப்பாக செய்வாங்க. மற்றபடி கடகராசியால் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து சிம்மம். இது ஒரு சஷ்டாச அமைப்பு. சஷ்டாச அமைப்பு முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும். சரியா? உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நலனாக இருப்பாங்க. உங்கள் குடும்பத்து நலனில் ஒரு அக்கறையாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. சுகத்துக்குத்தை கண்டுக்கிறதுக்கு வருவாங்க. உங்கள் அம்மா பேச்சை உங்கள் அம்மாவுக்கு நல்லவனாக இருப்பாங்க. உங்கள் தாய் வழி உறவு இதுக்கு வந்து சிறப்பாக இருப்பாங்க. உங்கள் தாய் வழி உறவில் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாலும் உங்கள் மேலே நல்லா ஆசாபாசமாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்துலேயும் நல்லா இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தை வளர்க்குற விஷயத்தில் நல்லா அக்கறையாக இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் ஓரளவு நல்லா இருப்பாங்க. சரியா? கணவன் மனைவி உறவிலும் ஓரளவு நல்லா குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்டகிரேஷனாக இருப்பாங்க. நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் இதில் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு சில பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், சங்கடங்கள் அதில் வந்து கை கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வம்பு வழக்கில் மாட்டிட்டீங்கன்னா அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு இப்படி சில விஷயத்தில் மாட்டிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி அதிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு சிம்மராசினியர்கள் நல்லா அரும்பாடுபடுவாங்க. அதுபோக உங்கள் தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல பார்ட்னர்ஷிப்பாக இருப்பாங்க. நல்ல அக்கறையாக இருப்பாங்க. லாபத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் நீங்கள் தூரதேசம் போகிறீங்க, கண்டாச்சும் அலைஞ்சு திரிஞ்சு போகிறீங்கன்னா கூட இருந்து நல்லா கம்பெனி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து அடுத்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ஆந்திராவுக்கு போகிறீங்க, கர்நாடகா போகிறீங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா தூரத்துக்கு போகிறீங்கன்னா அவங்க கூட வச்சுட்டிங்கன்னா நல்லா கம்பெனி கொடுப்பாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் அலைச்சல், வெளிவட்டார பழக்க வழக்கம் இதுக்கெல்லாம் வந்து நல்லா இருப்பாங்க. குறிப்பாக தொழிலுக்கு நல்லா இருப்பாங்க. சில பேர் தொழில் விஷயமாக வெளியே போவாங்க. அந்நேரம் சிம்மராசிக்காரங்களை வச்சுட்டிங்கன்னா அந்த காரியமும் நல்லாயிருக்கும், லாபமும் இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயத்துக்கு வந்து சிம்மராசினியர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் அப்புறம் எந்த விஷயத்தில் சார் எதிர்ப்பாங்க, எந்த விஷயத்தில் காலவாரி விடுவாங்கன்னா உங்கள் விஷயத்தை உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. சரியா? ஆயிரதாக இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் உங்களுடைய இதை ஏற்றுக்க மாட்டாங்க. சரியா? சில விஷயத்தில் வந்து உங்களை இக்னோர் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் சில மன பேதங்கள் இருக்கும், அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். அதுபோக உங்களுடைய இளைய சகோதர விஷயத்தில் அந்தளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. உத்தியோகத்திலும் நல்லா உதவ மாட்டாங்க. நீங்கள் உத்தியோகம் பண்ணுறீங்க, அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, அதில் அந்தளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மேலே எதிராக இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, சிம்மராசினியர்கள் உங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கோஆர்டினேஷன் பண்ண மாட்டாங்க. உங்கள் அப்பா விஷயத்தில் கான்ட்ராவாக இருப்பாங்க. அப்பா வழி வர முறையில் அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. பட்டும் படாமல் தான் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்க மாட்டாங்க, பாதகமாக தான் இருப்பாங்க. அடுத்து கன்னிராசி வந்து பொதுவாகவே மகர ராசிக்காரங்களை கன்னிராசி பிடிக்கும். சரியா? நல்ல ஒரு பெருந்தன்மையோடு இருப்பாங்க, நல்ல ஏற்றுக்கிறவங்க. மகர ராசி கன்னிராசியில் அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் அப்பா இல்லைனா நீங்கள் மகன் இருக்கிறனால நல்ல விதமாக இருக்கும். சிறந்த அப்பாவும் இருப்பீங்க, நல்ல மகனாகவும் இருப்பீங்க கன்னிராசிக்காரங்கள்கிட்ட. ஸோ கன்னிராசி வந்து அப்பன் மகன் உறவுக்கு நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதர விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இந்த உறவு நல்லபடியாக தான் இருக்கும். நல்லா இருப்பாங்க. கன்னிராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆரம்பகால வாழ்க்கைக்கு நல்லபடியாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்துக்காரங்களாக இருந்தாலும் நல்லபடியாக இருப்பாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்கனாலும் உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஆசபாசமாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி ரொம்ப பெரும்படுவாங்க. உத்தியோகத்திலும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தூர இடத்துக்கு போனாலும் நல்லாயிருக்கும். வெளி மாநிலத்துக்கு போனாலும் கன்னிராசினியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சில விஷயத்தில் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? நல்லா உங்கள் லாபத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதேமாதிரி நீங்கள் தூரதேசத்தில் போய் சில செலவுகள் பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணாங்க. திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, பணம் இல்லைன்னா கன்னிராசி நேர்கள் கையில் காசு இருந்தால் கொடுத்துருவாங்க. ஸோ கன்னிராசி வந்து சில விஷயத்தில் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, காரிய ரீதியாகவும் சரி, ஈடுபடுற காரியத்திலும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வருவாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சில விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அதில் பண விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை. அதுபோல் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் சில டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. உங்கள் கேரக்டர் விஷயத்தில் சில டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இப்படின்னு உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனைனா கண்டுக்க மாட்டாங்க. ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு, குடும்ப பிரச்சனை, உங்கள் அம்மா விஷயத்தில் பிரச்சனை அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க சார் போயிடுவாங்க. அது மாதிரி கணவன் மனைவி விஷயத்துலையும் கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் கணவன் மனைவிக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டு அவங்க வந்து அதில் இன்வால்மெண்ட் ஆக மாட்டாங்க. அவங்க விஷயத்தை போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பர்சனல் லைஃபுக்கு அவங்க வர மாட்டாங்க. அது மாதிரி தொழிலையும் அந்த அளவு அக்கறையாக இருக்க மாட்டாங்க. லாபங்கிறது வேறு, தொழிலுங்கிறது வேறு. ஒரு மனிதனுக்கு லாபங்கிறது தொழில் மூலமாக வரும் கிடையாது. மற்ற விஷயத்தில் லாபம் வரும், மற்ற லாபத்துக்குலாம் வருவாங்க. ஆனால் காரியம், தொழில், வியாபாரம், பிஸ்னஸில் வந்து அந்தளவுக்கு அவங்க வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க கன்னிராசினியர்கள். ரைட். அடுத்து
துலாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். மகர ராசிக்கு வந்து ஒரு பெருங்கேந்திரம். சுக்கிரன் வீடு. சுக்கிரனும் சனி பகவானும் ரொம்ப தோஸ்து. அதனால் துலாம் ராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே அட்ராக்டாக இருப்பாங்க. சரியா? உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் உங்கள் வெல்பிசராக இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் மனசார நினைப்பாங்க. குடும்பத்துக்கு உதவுவாங்க. கையில் காசு பணம் கொடுப்பாங்க. குடும்ப நலமுறையமாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறீங்கன்னா அது நல்லா உதவி பண்ணுவாங்க. மேற்படிப்பு படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, படிப்பு விஷயத்துலையும் சரி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உத்தியோகத்திலும் நல்லா இணக்கமாக இருப்பாங்க. சரியா? உத்தியோகத்திலும் நல்லா இருப்பாங்க, தொழிலும் நல்லா இருப்பாங்க. உத்தியோகம் தொழில் ரெண்டிலுமே துலாம் ராசிக்காரங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும், இணக்கம் நல்லாயிருக்கும். இன்டகிரேஷன், கூட்டு தொழில், பங்கு சந்தை இதிலெல்லாம் அவங்கள போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நல்லபடியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பேர் பார்ட்னரை தேவையில்லாத ஆளுகளை போட்டு சங்கடப்பட்டு இருப்பாங்க. ஆனால் துலாம் ராசியை போட்டுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். நல்லா உங்கள் 2 பேருமே ஒரே வைப்ரேஷனில் இருப்பீங்க, ஒரே வைப்ரேஷன் லென்த்தில் இருப்பீங்க. நல்லா போகும் அந்த பிஸ்னஸ் காரியம், நல்லபடியாக போகும். 2 பேருக்கும் உள்ள அந்த இது என்ன சொல்லுது, இணங்கி போகிறது, இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், ஒருங்கிணைஞ்சு போகிறது. அதே மாதிரி அயனசேன போகும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி இருந்தால் தாம்பத்தியம், இன்பம், சுகம் அனுபவிக்கிறது எல்லாம் அதை பார்க்கப்படுகிறது. சரி சார், எல்லாம் நல்லா இருக்குது. துலாம் ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, எந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து முதுகில் குத்துவாங்க அப்படி பார்த்தோம்னா, உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அவங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் கணவன் மனைவியாக தான் சார் இருக்கிறோம், 2 பேருமே பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னா, ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் மகர ராசி கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளை இருக்கும், 2 பேத்துக்கும் பிறந்த பிள்ளை தான், 2 பேரும் தான் பிள்ளையை பெற்றிருப்பீங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க பிள்ளை மேலே ஆசைப்பாசமாக இருப்பாங்க. துலாம் வந்து என்னென்னா கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பாங்க, பாசம் இருக்கும், வெளியே காட்ட மாட்டாங்க, கண்டிஷனாக இருப்பாங்க, கட்டணைட்டாக இருப்பாங்க. இப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? அதுக்காக நான் 2 பேரும் புருஷன் முறாட்டி பிள்ளை மேலே பாசமாக இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, மகரம் துலாம் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, 2 பேத்துக்கு குழந்தை இருக்குது. மகரம் வந்து பிள்ளை மேலே அப்படியே இருப்பாங்க, ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. பிள்ளை சொல்கிறத பிள்ளை என்ன சொன்னாலும் சரின்றுவாங்க, பிள்ளைக்காக பைத்தியமாக இருப்பாங்க. துலாம் அப்படி இல்லை, பாசத்தெல்லாம் மனசுக்குள்ளே போட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சரியா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் அவங்க வந்து கொஞ்சம் எட்டி தான் இருப்பாங்க. அதுபோக வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. சரியா? பிரச்சனை, உடல்நல பிரச்சனைகள், சில விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டே வச்சுட்டா கூட அவங்க வந்து அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க. மற்றபடி உங்களுடைய ஆரம்பகட்ட கால வெற்றிகள், ஆரம்பகட்ட செயல்கள் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இனிஷியேட்டாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்னு ரொம்ப டீசெண்டாக ஜென்யூனாக போயிடுவாங்க. சரியா? ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெரிய லாபம் வருது, அந்த விஷயத்தில் கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் உடன் பிறந்த மூத்த சகோதரன் சகோதரி அக்கா அன்னை விஷயத்துலேயும் ரொம்ப ஈகராக இருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. ஸோ துலாம் ராசி நேயர்கள் இது மாதிரி விஷயத்தில் ரொம்ப வந்து இணக்கமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு லாட்டரி சீட் வாங்கினீங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க. லாட்டரி சீட் வாங்கி வேஸ்ட்டு, பணம் தான் செலவாகும் அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தில் வந்து துலாம் ராசியை எடர் பண்ணுவாங்க. இன்னும் நிறையா சொல்லலாம், வீடியோவில் வந்து அதிகமாகும். சரியா? நான் சொல்லாதது எதுவும் உங்களுக்கு இருந்துச்சு, லைஃப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். சரியா? அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட, சார் நான் கடன் வாங்கிட்டேன் சார், என்ன பண்ணுறது? கடன் வாங்கிட்டேன்னா கடன் வாங்காமல் இருக்கணும், செலவை குறைச்சிருக்கணும். இல்லை சார் தெரியாமல் சார் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடைக்கணும். சரியா? அதுக்கு வேணால் பரிகார வழிபாடு சொல்லுவேன். வழியை கடனை தீர்க்கிறதுக்கு நான் கவுன்சிலிங்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் என்னை கவுன்சிலிங் பண்ண சொல்கிறாங்க, கவுன்சிலர் ஆயிரு அப்படிங்கிறாங்க. இந்த டிவிலெலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, நீயா நானான்னு சொல்லி புருஷன் முன்னாடி குடும்பத்தை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. சரியா? சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு புரோகிராம் நடக்கும். அந்த காலத்தில் நடந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரியல. அதில் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஜோதிடர் கிடையாது. ஜோதிடர் வந்து கன்சல்டிங் தான் பண்ணுவார், கவுன்சிலிங் பண்ண முடியாது. சரியா? அதை புரிஞ்சுக்கணும். நிறைய மக்களுக்கு புரியலை. ரைட்டு, எல்லாம் இப்போ ரீலில் போயிட்டுருக்கு. ரீல்லே போட்டோம், நல்லா இருக்கட்டும், எங்கிட்டு போனாலும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ரீலில் போனாலும் சரி, எங்கிட்டு போனாலும் சரி. அடுத்து விருச்சிக ராசி வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு லாபகரமான ஜாதகம் தான். நல்லா ஒரு லாபகரமாக இருப்பாங்க, காரியத்தில் நல்லா இருப்பாங்க, தொழில் காரியத்தில், பணப்பழக்கவழக்கத்தில் நல்லா இருப்பாங்க, அதிர்ஷ்டத்துக்கு நல்லா வருவாங்க, இன்டகிரேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா? எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சரியா? அவங்க தனிப்பட்ட முறையில் உங்களை தட்டி கொடுத்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை நல்ல நிலைமைக்கு வைப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் விருச்சிக ராசி நேரில் ஒரு காரணமாக இருப்பாங்க. தூர இடம் போனாலுமே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தூர இடத்துல போய் தொழில் பண்ணுறீங்க, வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறீங்க, அதுக்கு நல்ல விருச்சிக ராசி நேரில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ விருச்சிக ராசி வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தொழில், காரியம், லாபம், குடும்பம், அதிர்ஷ்டம், பிள்ளைகள், குடும்ப விஷயம், கணவன் மனைவி உறவு இதுக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆவாங்க. எந்த விஷயத்தை சார் இடப்படுவாங்க அப்படின்னா,
தனிப்பட்ட உங்கள் வெல் விஷயத்துக்கு வர மாட்டாங்க. உங்களுக்கு உடம்பு முடியல, ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா வர மாட்டாங்க, கண்டுக்காம போயிடுவாங்க. அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட காசு பணம் இருக்கல, ஆஸ்பத்திரிக்கு போ, டாக்டரை பாரு, மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டு அவர் டீசெண்டாக போயிடுவாங்க. உத்தியோகத்தில் ஒத்து போக மாட்டாங்க. உத்தியோகம் பார்க்குற இடத்துல விருச்சிக ராசி இருந்தாங்கன்னா மகர ராசிக்கு ஒத்து போக மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா விருச்சிக ராசி வந்து உங்கள் அம்மா விஷயத்துலையும் அப்பா விஷயத்துலையும் ஒத்து போக மாட்டாங்க. சரி, அவங்க மனைவியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மகரம், உங்கள் மனைவி வந்து விருச்சிகம். உங்கள் அம்மா அப்பா விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்க. மாமனார் அம்மா விஷயத்தில் எனக்கு என்னென்ன அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அது போக வந்து கொஞ்சம் செலவு எதிர்பார்ப்பாங்க. சரியா, உங்கள்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. செலவு பண்ணட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பணத்தையும் கொஞ்சம் கறப்பாங்க. சரியா, செலவு பண்ணி கறப்பாங்க. இது மாதிரி காரியமெல்லாம் விருச்சிக ராசி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அது மாதிரி விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்திலே முக்கியமானது என்னென்னா, அந்த விஷயத்தினுடைய ஆழம் என்னென்னா, எல்லா ராசி நேயர்களுமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ராசி நேயர்களும் கெட்டவர் சொல்ல முடியாது. அவங்கவுங்க அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி சில குணாதிசயங்களை வெளிப்படுத்துவாங்க. சில குணாதிசயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும். மகர ராசிக்கு சில குணாதிசயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கும். இவ்வளோ தான். சில பேருக்கு வந்து புளிப்பு பிடிக்கும், சில பேருக்கு புளிப்பு பிடிக்காது. சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும், சில பேருக்கு இனிப்பு பிடிக்காது. அரசு வேலை சில பேருக்கு சில இது பிடிக்காது, சில இது பிடிக்கும். அது மாதிரி தான். குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க கொள்ளல் சொன்ன மாதிரி எல்லா ராசி நேயர்களுமே நல்லவர்கள் தான். சரியா, ஆனால் அவங்க வந்து உங்கள்கிட்ட கோஆர்டினேட் பண்ணும்போது சில விஷயத்தை வந்து மேட்ச் பண்ணுவாங்க, சில விஷயத்தில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ரெண்டுமே இருக்கும். அடுத்து வந்து தனுசு வந்து ஓரளவு பரவாயில்ல. சரியா, உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. நல்லா சுகத்துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க. குறிப்பாக தனுசு ராசி நேரில் கூப்பிட்டு நீங்கள் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போய் வேலை பார்க்கலாம். சரியா, தூரதேச அமைப்புக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் நல்ல லாபத்தையும் கொடுப்பாங்க. பணம் சம்பாதிக்க நல்ல இது பண்ணுவாங்க. பணம் சம்பாதிச்சாலும் அதை சேவிங்ஸ் பண்ண அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் நண்பர் இருப்பான், கூட இருந்து நம்மளை குளிபறிச்சிடுவான், நம்ம பணத்தை தின்னுட்டு நம்மளை வந்து ஓட்டாண்டி ஆக்கிடுவான். ஆனால் தனுசு ராசி அப்படி கிடையாது. தூரதேசத்துக்கு போனாலுமே நீங்கள் தொழில் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலுமே உங்களுக்கு நல்லபடியாக இருப்பாங்க. குறிப்பாக தொழிலை காட்டிலே வியாபார உத்தியோகத்தில் நல்ல நண்பராக இருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டில் போய் இருக்கிறீங்க, கல்ஃபில் போய் வேலை பார்க்குறீங்க, தனுசு ராசி நேரம் தானே உங்களை நல்லபடியாக வச்சுக்குருவான். சரியாக வச்சு உங்களை சம்பாதிக்க வச்சு பணத்தை மிச்சம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லுவான். பணத்தை ரொம்ப செலவு பண்ணாத, சிக்கனமாக வச்சு அம்மா அப்பாவுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறவன் வந்து தனுசு ராசிக்காரன். அந்த அளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்ப சுகத்தையும் எடுத்துக்கிறாங்க. உங்கள் தனிப்பட்ட லாப நஷ்டத்துலேயும் பங்கெடுப்பாங்க. அக்கறையாகவும் இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க, காரிய அனுகூலத்துக்கும் கை கொடுப்பாங்க. சார், இப்போ எந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்துலேயும் அந்தளவு பெருசாக அக்கறை எடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்து போயிடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. கணவன் மணி உறவுக்கு வர மாட்டாங்க. சரியா, இப்போ உங்கள் அப்பா வந்து தனுசு ராசி, உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு பிரச்சனை கண்டுக்க மாட்டார். உன் மொண்டாட்டி பாடுப்பா அப்படின்னு போயிடுவார். நீங்கள் பொம்பளையாக பெண்ணாக இருந்தால் உன் புருஷன் பாடுன்னு சொல்லிட்டு போயிடுவார், கண்டுக்க மாட்டார். அது மாதிரி கணவன் மணி உறவு, நண்பர்கள் பிரச்சனை இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. தொழிலையும் கண்டுக்க மாட்டாங்க. சரியா, தொழிலையும் கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. தொழில் வியாபாரம் பிஸ்னஸுக்கெல்லாம் அந்தளவு சிறப்பாக தனுசு ராசினியர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுபோல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க, முரண்படுவாங்க. சரியா, உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. சரியா, நீங்கள் எல்லோரும் கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு தான் தனுசு ராசினியர்கள் இருப்பாங்க. அடுத்து வந்து எல்லா ராசியும் சொல்லிட்டேன் நான். மகரத்தை பற்றி சொல்லுவான். மகர ராசினியர்களுக்கு மகர ராசினியர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், எப்படி இருப்பாங்கய்யா அப்படி பார்த்தோம்னா ஓரளவு நல்லா தான் இருப்பாங்க. சரியா, சப்போர்ட் பண்ணுவாங்க. மகர ராசினியர்கள் மகர ராசிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சுகத்துக்கத்தில் கண்டுக்கிறது வருவாங்க. தொழில் வியாபார லாபம் நல்லபடியாக இருக்கும். இன்டகிரேஷன் இருக்கும். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். நல்ல பிள்ளைகள் மேலே நல்லா ஆசபாசமாக இருப்பாங்க. நல்ல வெற்றிக்கு நல்லா பயன்படுவாங்க. சில விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னையோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி மகர ராசி ஒத்துப்போகும். அதெல்லாம் சிலவர் சொல்லுவாங்க, ஏக ராசியில் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏக ராசியில் ஏக நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம்பாங்க. என்னோடய அறிவின்படி சொல்கிறேன் நான். இப்போ ஏக ராசி ஏக நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தசாபதி ஒரே மாதிரி தான் வரும். அந்த தசாபதி வந்து லக்கண ரீதியாக கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, மாறி இருந்துச்சுன்னா பிரச்சனை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை சொல்கிறேன், ஆனால் அது சில பேருக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் வந்துட்டோமா, அதில் வந்து சில பிரச்சனை எந்த நேரத்தில் வரும்னா, நீங்கள் மகர ராசி ஒரே நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், கணவன் மணி ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திரம் தான், மகர ராசி தான். உங்களுக்கு வந்து குரு திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரு திசை நடக்கும்போது ஒரே மாதிரி பலன் நடக்கும். சரியா, ஒரே மாதிரி தான் நடக்கும். பிரச்சனை நடக்கும், அயன சயன போகம், விரயம், இது மாதிரி செலவுகள் நிறைய நடக்கும். நீங்கள் இப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேர்த்துக்குமே பிரச்சனையாகவே இருக்கும். ரெண்டு பேர்த்துக்குமே வந்து டோட்டலாக அந்த 16 வருஷம் நல்லா இருக்காது. ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லாவே இருக்காது. இந்த நேரம் தான் கஷ்டப்படுவாங்க. அந்த 16 வருஷம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே தசை நடக்கும். ரெண்டு பேருமே ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா பிரச்சனை. இப்போ ஒருத்தர் வந்து ரிஷப லக்கணம், ஒருத்தர் வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா, லக்கணம் மாறிடுச்சுன்னா பிரச்சனை இருக்காது. இதுதான் விஷயம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்.
சரி, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மகர ராசியில் இருந்தாலும் எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் ஆப்போசிட்டாக இருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா, குடும்ப விஷயத்தில் சில செலவுகள் இழுத்து விடுவாங்க. சரியா? குடும்ப விஷயத்தில் செலவு இழுப்பாங்க, பணம் எதிர்பார்ப்பாங்க. மகர ராசி ஒரே ராசியாக இருந்தாலுமே குடும்ப விஷயத்தில் சில பிரச்சனைகள், பண விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுல ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க, பணத்தை கறக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அதுபோக வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க. ஒரே ராசியாக இருந்துச்சுன்னா வம்பாட விட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவன் கிடக்கான்னு சொல்லிட்டு அவங்க சாமி போயிடுவாங்க. அதுமாதிரி உத்தியோகத்துலேயும் நல்லா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உத்தியோகத்துலேயும் உங்ககிட்ட அவங்க வந்து கோஆர்டினேஷன் பண்ண மாட்டாங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதையும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஒன்று செஞ்சுட்டா இவருக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு நினச்சி பச்சாபதப்பட மாட்டாங்க, அடாமட்டாக போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் மகர ராசிக்கு செய்கிற துரோகங்கள். எப்படி செய்யலாம்? இதெல்லாம் துரோகமாகவும் இருக்கலாம், ஆதரவாகவும், ரெண்டுமே இருக்குது. சரியா? நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறோம். நம்பிக்கைன்னா என்ன? அவனை நம்பி ஒரு காரியம் செய்கிறது. நம்பிக்கை துரோகம்னா என்ன? நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறது. அவனை நம்பி இருந்தேன் ஆனால் துரோகம் பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ அந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு நண்பன் யார், எதிரி யார், அது மாதிரி மகர ராசிக்கு யார் கை கொடுப்பாங்க, யார் காலவாரி விடுவாங்க, இது மாதிரி சில விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். சரியா? ரைட்டு. உங்களுக்கு வளர விடாமல் தடுக்கும் சக்தி எது, உதவும் சக்தி எது, இது மாதிரி சில விஷயங்களை ராசி விஷயமாக வச்சு பிரித்து சொல்லியிருக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். ஆனால் சொல்கிற விதம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். சிலருக்கு வந்து கொஞ்சம் சலிப்பாக இருந்திருக்கலாம், சிலருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். எது எப்படியே இருந்தாலும் என்னுடைய இயல்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். சரியா நேர்களே? அது நல்லபடியாக எடுத்துக்கோங்க. எதுவும் சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் என்ன கேளுங்க. ஓகே நேர்களே, மகர ராசிக்கு திருவோணம், உத்திராடம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு எல்லாம் இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். இந்த 12 ராசி நேர்களுமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. உங்கள் ராசியை சேர்த்து 12 ராசி நேர்களுமே சில நல்லதும் பண்ணுவாங்க, சில கெட்டதும் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தான் பிரித்து பார்த்துக்கணும். சரியா? பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாராகிக்கோங்க. அனைத்து வளங்களை நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.